வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பீட்ரூட் ஜூஸ்ல நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி தான் பார்க்க போறோம். காய்கறி வகையான பீட்ரூட்ல நம்மளுடைய உடலுக்கு தேவையான பல ஊட்டச்சத்துக்கள் அதிக அளவில் நிறைந்திருக்கு. இந்த பீட்ரூட்டை நீங்க ஜூஸாக எடுத்துக்கொள்வதன் மூலமாக நம்மளுடைய உடலுக்கு ஒட்டுமொத்த நன்மைகளையுமே அதை அளிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு. நீங்க உங்களுடைய தினசரி உணவுல பீட்ரூட் ஜூஸை சேர்த்துக் கொள்ளும் போது உடல் ஆரோக்கியமாகவும் சுகாதாரமாகவும் இருக்கிறதுக்கு வழிவகுக்கும். குழந்தைகள்லாம் சிலர் காய்கறிகளை சாப்பிட மறுப்பாங்க. இது போல வளரக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் நீங்க பீட்ரூட் ஜூஸ் கொடுக்கலாம். இது தொடர்ந்து நீங்க எடுத்துக்கொள்ளும் போது என்னென்ன மாதிரியான நோய்களை நீங்க குணப்படுத்திக்கலாம், என்னென்ன விதமான நோய்களை நீங்க வராமல் தடுத்துக்கலாம் அப்படின்னு பத்தி நம்ம தெளிவா பார்ப்போம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்க தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். இதய ஆரோக்கியம் மேம்படுவதற்கு நீங்க உங்களுடைய உணவுகளில் பீட்ரூட் ஜூஸை எடுத்துக்கலாம். இயற்கை முறையில் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு பீட்ரூட் ஜூஸ் பெரிதும் உதவிகரமாக இருக்கும். இந்த பீட்ரூட் ஜூஸ்ல நைட்ரேட்டுகள் இருக்கு. இது நம்மளுடைய உடல்ல நைட்ரிக் ஆக்சைடாக போயிட்டு மாறிடும். இந்த நைட்ரிக் ஆக்சைடு ரத்த நாளங்களை தளர்த்துறதுக்கும் அதை விரிவுபடுத்துறதுக்கும் மற்றும் நம்மளுடைய உடல் இருக்கக்கூடிய ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துறதுக்கும் உதவி செய்யும். நம்மளுடைய தினசரி உணவுல பீட்ரூட் ஜூஸ் நம்ம குடிச்சிட்டு வரும்போது ரத்த அழுத்தம் சொல்லக்கூடிய அந்த பிபி ப்ராப்ளம் நமக்கு குறையும் அப்படின்றத மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க. ஸோ பிபி நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தலாம். ரத்த நாளங்கள்லாம் உங்களுக்கு தளர்த்தப்படுறதால, போதுமான ரத்த ஓட்டம் இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற இதயம் சார்ந்த எந்த நோய்களுமே உங்களுக்கு ஏற்படாது. ஏற்படக்கூடிய அபாயத்தை குறைக்கிறதுக்கு தான் இந்த பீட்ரூட் ஜூஸை நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். உங்களுடைய செயல்திறனை நீங்க மென்மேலும் அதிகரித்துக் கொள்வதற்கு பீட்ரூட் ஜூஸை எடுத்துக்கலாம். இன்றைய காலகட்டத்தில் நம்மள பலரும் சோம்பேறியாக மாறிட்டோம் அப்படின்றது தான் உண்மை. நீங்க சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு விரும்புனீங்க அப்படின்னா தொடர்ந்து தினமும் பீட்ரூட் ஜூஸ் குடித்து வருவது நல்லது. இந்த பீட்ரூட் ஜூஸ்ல இருக்கக்கூடிய நைட்ரேட்டுகள் நம்மளுடைய உடல் இருக்கக்கூடிய தசைகளுக்கு ஆக்சிஜன் விநியோகத்தை அதிகரிக்க செய்யறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இதன் மூலம் நம்மளுடைய உடல் இருக்கக்கூடிய தசை சோர்வு குறைஞ்சிட்டு உடற்பயிற்சியுடைய செயல்திறன் மேம்படுவதற்கு அதிக அளவு உதவி செய்யும். அப்போ உங்களுடைய அந்த தசைகள் செயல்திறன் அதிகரிக்கும். உங்களுடைய உடம்பு ரொம்ப சுறுசுறுப்பாக புத்துணர்ச்சியாக நீங்கள் செயல்பட ஆரம்பிப்பீங்க. அதுக்கு நீங்கள் பீட்ரூட் ஜூஸை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். மூளை ஆரோக்கியம் மேம்படுவதற்கு பீட்ரூட் ஜூஸை நீங்கள் எடுத்துக்கலாம். நம்மளுடைய உடலுக்கு தேவையான பல ஊட்டச்சத்துக்கள் இந்த பீட்ரூட் ஜூஸில் நிறைந்திருக்கு. பீட்ரூட் ஜூஸில் இருக்கக்கூடிய இயற்கையான நைட்ரேட்டுகள் நம்முடைய இதய அமைப்புக்கு மட்டும் பயன் தரலைங்க, மூளையினுடைய ஆரோக்கியத்திற்கும் மூளையினுடைய ஆரோக்கியத்தை அதிகரிக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கு. ஸோ இந்த பீட்ரூட் ஜூஸ் மூளையினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி ரத்த ஓட்டம் சீராக அமைவதற்கு உதவிகரமாக இருக்கு. இதன் மூலம் நினைவாற்றல் மற்றும் மனத்தெளிவை நீங்கள் மேம்படுத்திக்கலாம். உங்களுடைய தினசரி உணவுல பீட்ரூட் ஜூஸை நீங்க எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு வயதாகும் போது கூட கூர்மையான நினைவாற்றல் சக்தி இருக்கும். எதையுமே நீங்க எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெறுவீங்க. ஒரு ஃபாஸ்ட் லேர்னரா உங்களுடைய மூளையினுடைய ஆரோக்கியம் இருக்கிறதுக்கு நீங்க பீட்ரூட் ஜூஸை எடுத்துக்கொள்வதை ஒரு பழக்கமாக வைத்துக் கொள்ளலாம். நீங்க தினமும் கூட எடுத்துக்கணுன்றது கிடையாது. அப்பப்போ உங்களுக்கு நேரம் இருக்கும்பொழுது வாரத்தில் 2 நாளோ 3 நாட்களோ நீங்க எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளை நீங்க பெறுவதற்கு பீட்ரூட் ஜூஸை நீங்க எடுத்துக்கலாம். இந்த பீட்ரூட் ஜூஸ்ல பீட்டா லைன்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் போன்ற அலர்ச்சி எதிர்ப்பு அமிலங்கள் நிறைந்திருக்கு. இந்த இயற்கை அமிலங்கள் நம்மளுடைய உடல்ல ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை எதிர்த்து போராடுவதற்கு உதவுவதன் மூலம் நம்மளுடைய உடல்ல முழுவதும் இருக்கக்கூடிய வீக்கத்தை குறைக்க செய்யும். இதனால நம்மளுடைய உடல்ல ஏற்படக்கூடிய பலவிதமான நோய்களினுடைய அபாயம் குறையும் அப்படின்றத மருத்துவ ஆய்வுகளில் குறிப்பிடுறாங்க. அலர்ச்சி எதிர்ப்புகள் பண்புகளை பெற்று நீங்க நிறைய நோய்களை வராமல் தடுக்கிறதுக்கும் குணப்படுத்திக்கிறதுக்கும் பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கலாம். சரும ஆரோக்கியம் மேம்படுவதற்கு நீங்க பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கலாம். ஆரோக்கியமான மற்றும் பொலிவான சருமத்திற்கு தினசரி பீட்ரூட் ஜூஸ் குடித்து வரலாம். இது நம்மளுடைய உடல் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை எதிர்த்து போராடுவதற்கு உதவிகரமாக இருக்கும். இதனால வயதான அறிகுறிகளை குறைக்கிறதுக்கும் தெளிவான நிறத்தை உங்களுக்கு மேம்படுத்துகிறதுக்கும் பீட்ரூட் ஜூஸ் உதவி செய்கிறது. உங்களுடைய தினசரி உணவுல நீங்க பீட்ரூட் ஜூஸை சேர்த்துக் கொள்ள வரும்போது உங்களுடைய சருமம் இயற்கையான முறையில் பளபளப்பாகவும் மென்மையாகவும் மாறிடும். ஸோ உடல் இருக்கக்கூடிய பல விதமான பிரச்சனைகளை கியூர் பண்ணிக்கிறதுல ஆரம்பிச்சு உங்களுடைய சருமத்தை நீங்க பளபளப்பாக வைத்துக் கொள்வதில் வரைக்குமே பீட்ரூட் ஜூஸ் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கிறதால தொடர்ந்து நீங்க பீட்ரூட் ஜூஸை எடுத்துக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய நிறைய ஆரோக்கியமான மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.